ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சயா ஸ்டடி சர்க்கிள். பிப்ரவரி 20 அண்ட் 21 கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நாடு என்னும் அதிகாரத்திலிருந்து ஒரு திருக்குறள் பார்த்துடலாம். உருபசியும் ஓவா பிணியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு. அதற்கான விளக்கம்: மிக்க பசியும் ஓயாத நோயும் அழிவு செய்யும் பகையும் சேராமல் நல்ல வகையில் நடைபெறுவதே நாடாகும். டுடேக்கான ஹெட்லைன்ஸ் பார்க்கலாம். அஞ்சலை அம்மாள் மராத்தா சமூகத்திற்கு 10% இடஒதுக்கீடு. சிங்கப்பூரில் தொடங்கியது ஆசியாவின் மிகப்பெரிய விமான கண்காட்சி. பயறு பெருக்கு திட்டம். வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டம். கால்நடைகளை கட்டுப்படுத்த புதிய திட்டம். தாய்மொழி தினம். பிரதமர் பிப்ரவரி 27 தமிழகம் வருகை. இந்தியா ஐரோப்பிய வெளியுறவு கொள்கை. நீதித்துறைக்கு நன்றி. மூளையின் இணையம் மொழி. ஃபர்ஸ்ட் ஹெட்லைன் பார்க்கலாம். அஞ்சலை அம்மாள் நினைவு தினம் காங்கிரசார் மரியாதை. சுதந்திர போராட்ட தியாகி அஞ்சலை அம்மாள் நினைவு தினத்தையொட்டி கடலூரில் அவரது சிலைக்கு உறவினர்கள் காங்கிரசார் செவ்வாய்க்கிழமை மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அஞ்சலை அம்மாளை பற்றி சில தகவல் பார்க்கலாம். அஞ்சலை அம்மாள் கடலூரில் முதுநகர் அப்படின்ற ஒரு ஊரில் 1890 பிறந்திருப்பாங்க. அவங்களுடைய கணவர் பெயர் என்னென்னா முருகப்பா. 1921 ஒத்துழையாமை இயக்கம், அதாவது காந்தியடிகள் தொடங்கிய இயக்கத்தில் அஞ்சலை அம்மாள் கலந்து கொண்டிருப்பாங்க. 1927 நடைபெற்ற நீலன் சிலை அகற்றும் போராட்டத்திலையும் இவங்க கலந்துருப்பாங்க. காந்தியடிகளால் இவங்க தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருப்பாங்க. மராத்தா சமூகத்திற்கு 10% இடஒதுக்கீடு மசோதா மகாராஷ்டிரா சட்டப்பேரவையில் நிறைவேற்றம். மகாராஷ்டிரத்தில் கல்வி மற்றும் அரசு வேலை வாய்ப்பில் மராத்தா சமூகத்திற்கு 10% இடஒதுக்கீடு அளிக்கும் மசோதா மாநில சட்டப்பேரவையில் ஒருமனதாக செவ்வாய்க்கிழமை நிறைவேற்றப்பட்டது. இந்த மராத்தா சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்காக முன்னாள் நீதிபதி எம்.ஜி. கெய்க்வாட் தலைமையிலான மகாராஷ்டிரா பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திடம் கடந்த 2017 மாநில அரசு கேட்டுக்கொண்டது. இதைத் தொடர்ந்து மராத்தா சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு வழங்கும் சட்டம் இயற்றப்பட்டது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் மசோதா 2024 தாக்கல் செய்து பேசிய மாநில முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே இடஒதுக்கீடுக்கான 50% உச்சவரம்பை தமிழகம், ஹரியானா, பீகார், ராஜஸ்தான் உட்பட 22 மாநிலங்கள் கலந்து கொண்டுள்ளன. இடஒதுக்கீடு பலன்களுக்காக கடந்த 40 ஆண்டு காலமாக மராத்தா சமூகத்தினர் போராடி வருகின்றனராம். 52% இடஒதுக்கீடு தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. மராத்தா சமூகத்தினருக்கு இந்த இடஒதுக்கீடு மூலம் மாநிலத்தின் மொத்த இடஒதுக்கீடு 62% அறிவித்துள்ளதாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹெட்லைன். சிங்கப்பூரில் தொடங்கியது ஆசியாவின் மிகப்பெரிய விமான கண்காட்சி. ஆசியாவின் மிகப்பெரிய விமான கண்காட்சி சிங்கப்பூரில் செவ்வாய்க்கிழமை தொடங்கியது. உலகின் 50க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த 5000க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இந்த கண்காட்சியில் பங்கேற்கின்றன. முதல் நாளாக செவ்வாய்க்கிழமையில் சீனாவைச் சேர்ந்த கோமாக் மற்றும் அமெரிக்காவின் போயிங் நிறுவனங்களின் விமானங்களை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தங்களை கையெழுத்தாகியுள்ளதாம். நெக்ஸ்ட் ஹெட்லைன். ரூ.40 கோடியில் பயறு பெருக்கு திட்டம். அனைத்து பயிறு வகைகளின் உற்பத்தியில் தன்னிறைவு பெறும் நோக்கத்தில்தான் 2024 to 2025 ஆண்டில் பயிர் பெருக்கு திட்டம் 4,75,000 ஏக்கர் பரப்பில் ரூ.40.27 கோடியில் மத்திய மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாம். செயல்படுத்தப்படும். துவரை சாகுபடி விரிவாக்கம்.
தமிழகத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக பயிர் வகைகள் தான் விளையும். இதில் முக்கியமான பயிர் இந்த துவரை சாகுபடின்னு சொல்கிறாங்க. 25,000 ஏக்கர் பரப்பளவில் மட்டுமே இந்த துவரை பருப்பு பயிரிடப்பட்டு வருகிறதாம். எனவே இந்த துவரை சாகுபடி குறைந்து வரும் மாவட்டங்களில் இந்த பயிரின் பரப்பு அதிகரிக்கப்பட்டு 2024 to 2025 ஆண்டில் 50,000 ஏக்கர் பரப்பளவில் துவரை தனி பயிராகவோ வரப்பு பயிராகவோ அல்லது ஊடு பயிராகவோ பயிரிட ரூ. 17.50 கோடி மாநில அரசின் நிதி ஒதுக்கிடப்படும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹெட்லைன், ரூ. 170 கோடியில் வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டம். இந்த வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டத்துக்காக ரூ. 170 கோடி ஒதுக்கப்படும் என்று வேளாண் நிதிநிலை அறிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளது. கைபேசியால் பம்பு செட்டுகளை கட்டுப்படுத்தப்படும் தானியங்கி கருவிகள் 10,000 விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று 2024 to 2025 பவர் டில்லர்களின் மானிய தொகை 85,000 1.20 லட்சம் வரை உயர்த்தப்பட்டு பவர் டில்லர்கள் 4,000 விவசாயிகளுக்கு, பவர் வீடர்கள் 4,000 விவசாயிகளுக்கு வழங்கப்படும். இது தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று 2024 to 2025 நிதியாண்டில் 207 வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் 32.90 கோடி மானியத்தில் அமைக்கப்படும். நெக்ஸ்ட் ஹெட்லைன், கால்நடைகளை கட்டுப்படுத்த புதிய திட்டங்கள். சென்னையில் கால்நடைகளால் ஏற்படும் பாதிப்புகளை கட்டுப்படுத்த நாய் பிடிக்கும் வாகனங்கள் கொள்முதல் செய்வது, மாட்டு தொழுவங்களுக்கு உரிமம் வழங்குவது உள்ளிட்ட திட்டங்கள் மாநகராட்சி நிதிநிலை அறிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 6 புதிய நாய் பிடிக்கும் வாகனங்கள் கொள்முதல் செய்ய ரூ. 70 லட்சம் நிதி ஒதுக்கிடப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் ஹெட்லைன், தாய்மொழிதான் ஒவ்வொருவருக்கும் முகவரி. தாய்மொழிதான் ஒவ்வொருவருக்கும் அவர்களது முகவரியாக திகழ்கிறது என அகர முதலி திட்ட இயக்குனர் கோ. விசயராகவன் கூறியிருக்காரு. தமிழக அரசின் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்கம் சார்பில் உலக தாய்மொழி நாள் கூட்டம் சென்னையில் புதன்கிழமை நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கோ. விசயராகவன் பேசியது என்னதுன்னா, தாய்மொழி என்பது வெறும் கருத்து பரிமாற்ற கருவி அல்ல, அது உடலுடன் ஒட்டி பிறந்த உணர்வு. தாய்மொழிதான் ஒவ்வொருவரின் முதல் அடையாளமும் முகவரியுமாகும். தாய்மொழி வழி கல்வியில் சிறந்து விளங்கும் நாடுகள் அனைத்து துறையிலும் சிறந்தோங்குவதே தாய்மொழியின் வலிமைக்கான கண்கண்ட சான்று அப்படின்னு பேசியிருக்காரு. அகர முதலி இயக்கத்தின் சொற்குவை வலைதளங்களில் இதுவரை 15,27,982 சொற்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் ஹெட்லைன், பிரதமர் மோடி பிப்ரவரி 27 தமிழகம் வருகை. பிப்ரவரி 27 பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வருகிறாரு. தமிழகத்தில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் என் மண் என் மக்கள் என்ற பெயரில் நடைபயணம் மற்றும் யாத்திரையை தமிழக பாஜக தலைவர் கே. அண்ணாமலை தொடங்கினார். பிப்ரவரி 28 வ.உ.சி. துறைமுக வளாகத்தில் சில திட்ட பணிகளை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. திருச்செந்தூர் அருகே குலசேகரப்பட்டினத்தில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ சார்பில் அமைக்கப்பட்டுள்ள ராக்கெட் ஏவுதள அடிக்கல் நாட்டு விழாவில் காணொலி வாயிலாக கலந்து கொள்ள உள்ளார். இத்துடன் ராமேஸ்வரம் புதிய பாம்பன் ரயில்வே பாலத்தையும் அந்நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். நெக்ஸ்ட் ஹெட்லைன், இந்தியாவுடனான கூட்டுறவு ஐரோப்பிய வெளியுறவு கொள்கையின் அடித்தளமாக இருக்க வேண்டும்.
இதில் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை நிலைநாட்டுவதில் முக்கியத்துவம் வாய்ந்த நட்பு நாடாக திகழும் இந்தியாவுடன் கூட்டணியை வலுப்படுத்துவது ஐரோப்பிய வெளியுறவு கொள்கையின் அடித்தளமாக இருக்க வேண்டும் என்று ஐரோப்பிய யூனியன் நாடுகளின் ஒன்றான ஐரிஷ் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை நிலைநாட்டுவதில் முக்கியத்துவம் வாய்ந்த நட்பு நாடாக திகழ்கிறது இந்தியா. G20 அமைப்பின் முக்கிய சக்தியாகவும் பருவநிலை மாற்றத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுப்பதில் முன்னணி நாடாகவும் விளங்குகிறது இந்தியா. இந்த வகையில் இந்தியாவுடன் கூட்டணியை வலுப்படுத்துவது ஐரோப்பிய வெளியுறவு கொள்கையின் அடித்தளமாக இருக்க வேண்டும். இது எனது ஐரிஷ் நாட்டுக்கும் பொருந்தும் என்று ஐரிஷ் பிரதமர் கிரியோகோஸ் குறிப்பிட்டுள்ளார். உலகம் ஒரே குடும்பம் என்று ஹிந்து வேதங்கள் கூறுவது போன்று நமது பொதுவான மனிதாபிமானம் ஒன்றோடு ஒன்று இணைந்திருப்பதை தவிர்க்க முடியாது என்று கூறினார். நெக்ஸ்ட் ஹெட்லைன், சுவிட்சர்லாந்துக்கு இணையாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் மேம்படுத்தப்படும். சுவிட்சர்லாந்து போன்ற சர்வதேச சுற்றுலா தலங்களுக்கு இணையாக ஜம்மு அண்ட் காஷ்மீரை மேம்படுத்த மத்திய பாஜக அரசு உறுதி பூண்டுள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவிச்சிருக்காரு. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ரூ. 32,000 கோடிக்கும் அதிக மதிப்பிலான திட்டங்கள், நாட்டின் இதர பகுதிகளில் சுமார் ரூ. 13,500 கோடி மதிப்பிலான திட்டங்களின் தொடக்கம் அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. குடும்ப ஆட்சியால் பாதிக்கப்பட்டிருந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டு வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது. இது இந்த பிராந்தியத்தின் புதிய சகாப்தமாகும். வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது வளர்ச்சியடைந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்பதையும் உள்ளடக்கியது. வளர்ச்சிக்கான தடை நீக்கம். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பன்முக வளர்ச்சியை உறுதி செய்வதில் மிகப்பெரிய தடையாக இருந்தது 370வது சட்டப்பிரிவு. இந்த தடையை நீக்கியது பாஜக அரசு. இப்போது அனைத்து துறைகளிலும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் சீரான வளர்ச்சியை கண்டு வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 370வது பிரிவு நீக்கத்துக்கு பிறகுதான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மக்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சமூக நீதி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்று கூறியுள்ளனர். 50 புதிய கல்லூரிகள் திறப்பு. பாஜகவின் கடந்த 10 ஆண்டுகால ஆட்சியில் பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்டுள்ளன. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் மட்டும் 50 புதிய கல்லூரிகள் நிறுவப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. நாட்டின் நீளமான ரயில்வே சுரங்கப்பாதை திறப்பு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரயில்வே, சாலை போக்குவரத்து, கல்வி என பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை பிரதமர் மோடி திறந்து வைத்துள்ளார். அதன்படி 48 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட பனிஹால் காரி சம்பர் சங்கல் தான் வழித்தடமும், இந்த வழித்தடத்தில் அமைக்கப்பட்டுள்ள T50 என்னும் நாட்டின் மிக நீளமான ரயில்வே சுரங்கப்பாதையும் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. ஜம்மு அண்ட் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் முதல் மின்சார ரயில் சேவையை அவர் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய பிரதமர், கன்னியாகுமரியுடன் காஷ்மீர் ரயில் மூலம் இணைக்கப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூறியுள்ளார். நெக்ஸ்ட் ஹெட்லைன், நீதித்துறைக்கு நன்றி. உச்ச நீதிமன்றம் தனது தீர்ப்பால் இந்திய ஜனநாயகம் தடம்புரண்டு விடாமல் காப்பாற்றி இருக்கிறது. தேர்தல்களின் முறைகேடுகள் நுழைந்து விடாமல் தடுக்கும் நீதித்துறையின் முனைப்புகளை எத்துணை பாராட்டினாலும் தகும் சொல்லியிருக்காங்க. இங்கே உச்சநீதிமன்றத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். உச்சநீதிமன்றம் பார்த்திங்கன்னா ஜனவரி 28, 1950 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தற்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யாருன்னா TY சந்திரசூட் அவர்கள் தான். உச்சநீதிமன்ற நீதிபதியை நியமிப்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். உச்சநீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெறும் வயது பார்த்திங்கன்னா 65. சட்டப்பிரிவு 124 படி இந்திய உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்டு நிறுவப்பட்டது. அதே சட்டப்பிரிவு 129 படி உச்சநீதிமன்றம் பதிவு நீதிமன்றமாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க.
பிரிவு 131 படி உச்சநீதிமன்றத்தின் அசல் அதிகார வரம்பு வந்து அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. பிரிவு 132, 133 மற்றும் 134 படி வந்து உச்சநீதிமன்றத்தின் மேல்முறையீடு அதிகார வரம்பு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பிரிவு 135 கீழ் பெடரல் நீதிமன்றத்தின் அதிகாரம் உச்ச நீதிமன்றத்திற்கு வழங்கப்படும். 136 உச்சநீதிமன்றத்தின் மேல்முறையீடு செய்வதற்கான சிறப்பு அமைதியை குறிக்கிறது. 137 உச்சநீதிமன்றத்தின் மறு ஆய்வு அதிகாரத்தை வந்து விளக்குகிறது. 138 உச்சநீதிமன்றத்தின் அதிகார வரம்பை விரிவுபடுத்துகிறது. 139 சில ரிட்களை வெளியிடுவதற்கான அதிகாரத்தை உச்சநீதிமன்றத்தால் வந்து ஒப்படைப்பதை வந்து குறிக்குது. 140 வந்து உச்சநீதிமன்றத்துக்கு துணை அதிகாரங்களை வந்து வழங்குது. இந்த உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பின் பாதுகாவலனாக விளங்குகிறது. நெக்ஸ்ட்டு சயின்ஸிலிருந்து பாக்ஸ் கண்ணன் பார்க்கலாம். வெப்ப ஆற்றல் உட்கவர்தல் அல்லது வெளியிடுதலின் எஸ்ஐ அலகு ஜூல். வெப்ப ஆற்றலானது எப்பொழுதும் வெப்பநிலை அதிகமாக உள்ள பொருளில் இருந்து வெப்பநிலை குறைவாக உள்ள பொருளிற்கு பரவும். ஒரு பொருளில் இருக்கும் வெப்பத்தின் அளவு வெப்பநிலை என வரையறுக்கப்படுகிறது. இதன் எஸ்ஐ அலகு கெல்வின். அனைத்து பொருட்களும் வெப்பப்படுத்தும் போது கீழ்கண்ட ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மாற்றங்களுக்கு உட்படுகின்றன. பொருளின் வெப்பநிலை உயரும். திட நிலையில் உள்ள ஒரு பொருளின் திரவ நிலைக்கோ அல்லது திரவ நிலையில் உள்ள ஒரு பொருள் வாயு நிலைக்கோ மாற்றமடையும். வெப்பப்படுத்தும் போது பொருளானது விரிவடையும். அனைத்து வகையான பொருள்களும் திட, திரவ மற்றும் வாயு வெப்பப்படுத்தும் போது விரிவடையும். ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பநிலை உயரும் போது திரவத்தில் ஏற்படும் விரிவு திடப்பொருளை விட அதிகமாகவும் வாயுக்களில் ஏற்படும் விரிவு திட மற்றும் திரவ பொருள்களில் ஏற்படும் விரிவை விட அதிகமாக இருக்கும். எந்த ஒரு கொள்கலன்களும் இல்லாமல் நேரடியாக திரவத்தில் வெப்பப்படுத்தப்படும் போது ஏற்படும் விரிவு உண்மை வெப்ப விரிவு எனப்படும். கொள்கலன்களின் விரிவினை வெப்பப்படுத்தாமல் திரவத்தின் தோற்ற விரிவினை மட்டும் கணக்கில் கொள்வதே திரவத்தின் தோற்ற வெப்ப விரிவு என்று அழைக்கப்படுகிறது. ஒன்றோடு ஒன்று இடைவினை புரியாமல் இருக்கும் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளை கொண்டிருக்கும். டுடேக்கான கொஷின் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், காந்தியடிகளால் தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்பட்டவர் யார்? செகண்ட் கொஷின், அரசியலமைப்பின் பாதுகாவலனாக விளங்குவது எது? எக்ஸடே கேட்ட கொஷினுக்கான ஆன்சர் பார்த்துடலாம்.